ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் சீரிஸ்ல வந்து லாஸ்ட் அப்ளிகேஷனா நம்ம வந்து மை ஏர்டெல் அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் முக்கியம் வந்து இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே விஷயம் தான். ஸோ ஒரு செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து சகல விஷயங்களும் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம 4 செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை பத்தியும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த அப்ளிகேஷன்ல வந்து உங்களுக்கு எது பெஸ்டான அப்ளிகேஷனா இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம லாஸ்டா வோட் பண்ண வச்சு அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏர்டெல் நிறுவனம் ரிலீஸ் பண்ணிருக்க மை ஏர்டெல் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். இது அவங்களுடைய செல்ஃப் கேர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அப்ளிகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மை ஏர்டெல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த மற்ற 3 செல்ஃப் கேர் அப்ளிகேஷனை விட இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து வாரி வழங்கியிருக்காங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ற யூசர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ஏர்டெல் நிறுவனம் பார்த்தீங்கன்னா மை ஏர்டெல் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. மற்ற நிறுவனங்களை முக்கியத்துவம் கொடுத்திருந்தாலும் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த மை ஏர்டெல் அப்ளிகேஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதன் மூலமாக நீங்க வந்து டேட்டா பர்ச்சேஸ் பண்ணா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா அப்டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஆப்ல வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு வந்து டேட்டா அப்படிங்கறத வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக வாரி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ பாத்தீங்கன்னா மத்த அப்ளிகேஷன்ஸோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிடிச்ச அப்ளிகேஷன் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மை ஏர்டெல் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்னோட பிரைமரி சிம்மா நான் யூஸ் பண்ற சிம் கூட ஏர்டெல் சிம் தான். சோ அந்த சிம்ல தான் நான் வந்து என்னோட மை ஏர்டெல் அப்ளிகேஷன் கூட யூஸ் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட நான் நிறைய வருஷமா மை ஏர்டெல் அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய கீ ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுக்காக தான் இந்த அப்ளிகேஷனை பத்தி நம்ம லாஸ்டா பார்க்க போறோம். சோ இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. சோ ஆல்ரெடி நீங்க வந்து மை ஏர்டெல் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்கன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க யூஸ் பண்ற செல்ஃப் கேர் எது அப்படிங்கறதையும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நமக்கு டேட்டா கிடைக்குதா இல்லையான்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலையுமே மை ஏர்டெல் அப்படின்னு சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எனக்கு ஓப்பன் அப்படின்னு ஷோ ஆகும். ஸோ நீங்க வந்து கட்டாயம் இந்த அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாங்குவேஜை தான் செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்தா 3 அப்ளிகேஷன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 2 அப்ளிகேஷன்ல வந்து லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொன்னாங்க. ஹச்ல மட்டும் தான் லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணாமே நம்மளுக்கு வந்து டிரெக்டா உள்ள போக முடிஞ்சு. ஸோ மற்ற 2 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டாயம் வந்து லாங்குவேஜை செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நீங்க லாங்குவேஜை செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு 3 லாங்குவேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதுல வந்து உங்களுக்கு விருப்பமான லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணலாம். நான் இங்கிலீஷ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வந்து நெக்ஸ்ட் பண்றேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணலாம். அதுக்கு பிறகு கீழ பாத்தீங்கன்னா இன்வைட் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் அப்படிங்கறத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து என்டர் பண்ணலாம். இன்வைட் கோட் பாத்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் உங்களுக்கு மை ஏர்டெல் அப்ளிகேஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணிருக்காங்கன்னா அதுல ஒரு கோட் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணி அதை என்டர் பண்ணி உங்களுக்கு வந்து மை ஏர்டெல் அப்ளிகேஷன்ல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். சோ நான் வந்து போன் நம்பரை கொடுத்து ரெஜிஸ்டர் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண பாத்தீங்கன்னா நம்மளுடைய போனுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மை ஏர்டெல் அப்ளிகேஷன்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு அப்ளிகேஷனுக்குள்ள வந்து போகலாம். அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ் பாத்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனை விடையும் ரொம்பவே சிம்பிளான ஒரு இன்டர்ஃபேஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் இன்டர்ஃபேஸ்க்கு வந்தோம்னா நிறைய விஷயங்கள் இருக்க மாதிரி இருக்கும். அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய லோகோ வந்து கொடுத்திருக்காங்க. ஏர்டெல் அப்படின்னு நம்மளுக்கு லோகோ கொடுத்திருக்காங்க. அது கீழ பாத்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா பேக்கேஜஸ், அதாவது எவ்வளவு டேட்டா வந்து அவைலபிளா இருக்கு, எனி டைம் டேட்டா, நைட் டைம் டேட்டா, இது வந்து எவ்வளவு அவைலபிளா இருக்கு அப்படி நமக்கு ஷோ பண்ணிருக்காங்க. சோ எனக்கு பாத்தீங்கன்னா எனி டைம் டேட்டா வந்து இருக்குதுனால இந்த ரவுண்ட் சர்க்கிள்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெட் கலர் லைன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து நம்மளுடைய டேட்டா சர்க்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க நைட் டைம் பக்கத்துல கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா ஆப்ல நமக்கு கிளைம் பண்ணக்கூடிய டேட்டாஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இத தான் நானும் சொல்லியிருந்தேன், இந்த ஆப் மூலமாக உங்களுக்கு வந்து டேட்டா கிளைம் பண்ணலாம். சோ அந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் மூலமாக டேட்டா வந்து வாரி வழங்கி இருக்காங்க ஏர்டெல் நிறுவனம். சோ ஃபர்ஸ்டா நம்ம பார்த்த ஒரே ஒரு அப்ளிகேஷன் இந்த மாதிரி டேட்டா வந்து ஆப்ல நீங்க ரீலோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு அப்ளிகேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா மை பேலன்ஸ் அப்படின்னு என்னோட மெயின் பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல ஷோ பண்ணிருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா போனஸ் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க சாதாரணமா 30 ரூபாய் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு ஷோ பண்ணுவாங்க. இதே 50 ரூபாய் 100 ரூபாய் போட்டீங்கன்னா நீங்க வந்து மெயின் பேலன்ஸ்ல வந்து உங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸை வந்து பார்க்கலாம். அதுக்கு கீழ பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன அன்லிமிட்டட் பேக்கேஜஸ் யூஸ் பண்றோமோ எல்லா அன்லிமிட்டட் பேக்கேஜஸும் கீழ ஷோ ஆகிட்டு இருக்கு. சோ நான் பாத்தீங்கன்னா அன்லிமிட்டட் சோஷியல் மீடியா பேக்கேஜ், அதாவது 347 ரூபாய் பேக்கேஜ் வந்து ஏர்டெல்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசன்ட் பீரியடா ஏர்டெல் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டயலாக் வந்து ரொம்ப ஸ்லோவா இருந்தனால
ஏர்டெலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் ஏர்டெல் வந்து எந்த அளவு தூரம் ஸ்பீடாக இருக்குதுன்னு. ஸோ யூஸ் பண்ண அளவுக்கு ஓரளவு ஓகே தான் இருந்துச்சு. ஸோ அதனால இப்போ ஏர்டெல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது கீழே பார்த்தீங்கன்னா நான் ஏர்டெல் டு ஏர்டெல் அன்லிமிடெட் கால்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 98 ரூபா கார்டு யூஸ் பண்றதுனால எனக்கு அதுவும் எத்தனை நாட்கள் அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த டேட்டா பேக்கேஜஸ் கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாட்கள் அவைலபிளா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எத்தனை எஸ்எம்எஸ் பேலன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அதையும் உங்களுக்கு இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரீலோட் குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா நீங்க ரீலோட் அப்படிங்கறத டப் பண்ணீங்கன்னா உங்களுடைய போனுக்கு வந்து உங்களுக்கு ரீலோட் பண்ணலாம். அது உங்களுடைய போனா இருந்தாலும் சரி, வேற யாருடையாச்சும் ஏர்டெல் நம்பர்ஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரீலோட் பண்ணலாம். ரீலோட் பண்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விருப்பம்னா அதை சேஞ்ச் பண்ணி வேற யாருடையாச்சும் நம்பருக்கு வந்து உங்களுக்கு ரீலோட் பண்ணலாம். அது கீழே பார்த்தீங்கன்னா ரீலோட் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு குயிக்கா செலக்ட் பண்ணணுமா அந்த அமௌண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ரீலோட் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச அமௌண்ட்டை என்டர் பண்ணணும்னா கீழே இருக்க பாக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்டர் பண்ணலாம். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கார்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க ஒரு கார்டை வாங்கினீங்கன்னா அதை ரீசார்ஜ் பண்ணணும்னா அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணலாம். அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து கிரெடிட்டை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏர்டெல் பேலன்ஸ்ல இருந்து இன்னும் ஒரு ஏர்டெல் நம்பருக்கு வந்து உங்களுக்கு கிரெடிட்டை ஷேர் பண்ணணும்னா இந்த இதுல வந்து உங்களுக்கு கிரெடிட்டை வந்து ஷேர் பண்ணலாம். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ரீலோட் ஹிஸ்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரீலோட் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் ரீலோட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் ரீலோட் பண்ற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வந்துட்டோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல நான் சொன்ன விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து கமிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக ரீலோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மை ஏர்டெல் அப்ளிகேஷன்ல பார்த்தீங்கன்னா டேட்டா மட்டும் இல்லை கமிஷனும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இதுல இருந்து நம்மளுக்கு பார்க்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கு கீழே என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இவங்களுடைய பேனர் அட் எல்லாம் ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு இவங்களுடைய லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன பேக்கேஜஸ் எல்லாமே, அதாவது முக்கியமான பேக்கேஜஸ் எல்லாமே இந்த கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேனர் மாதிரி ஷோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல வந்து இந்த அளவு விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குயிக் லிங்க்ஸ் அப்படிங்கறத வந்து என்ன அப்படின்னு பார்த்துலாம். அதை டப் பண்ணீங்கன்னா குயிக்கா நம்மளுடைய லிங்க்ஸா சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ஸ், அதாவது என்னென்ன டேட்டா பேக்கேஜஸ் வந்து அவைலபிளா இருக்கோ அதை வந்து பார்க்கலாம். மை யூசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ல நான் பார்த்த ஒரு விஷயம், அதாவது இந்த அப்ளிகேஷன்ல நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல எந்தெந்த டைம்ல நீங்க எந்தெந்த, அதாவது நெட்வொர்க் 4G-யா 3G-யா நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நம்மளுக்கு பார்க்கலாம். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். அதை வந்து கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டா 3G மட்டும் தான் ஷோ பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4G வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ வந்து ஏர்டெல்ல 4G வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அதனால எவ்வளவு MBs வந்து அந்த டைம்ல வந்து அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, 3G-க்கு எவ்வளவு MBs போயிருக்கு, 4G-க்கு எவ்வளவு MBs போயிருக்கு அப்படிங்கறத மை யூசேஜ், அதாவது நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது வந்து உங்களுக்கு யூசேஜ் வந்து இந்த இடத்துல பார்க்கலாம். மற்ற அப்ளிகேஷன்ஸ்ல எந்த இடத்துலயுமே நான் இதை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கல. ஸோ இன்கேஸ் பார்த்துருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாய்ஸ் பேலன்ஸ், SMS, IDD ரோமிங், என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிஸ்க்குமே இவங்க வந்து ரீலோட் ஹிஸ்டரியை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா ரீலோட் ஹிஸ்டரியை செக் பண்ணி கூட உங்களுக்கு இந்த விஷயங்களை வந்து பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல குயிக் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற விஷயங்கள் மை பேலன்ஸ், அப்புறம் என்டர்டைன்மெண்ட், அப்புறம் ஹெல்ப், அப்புறம் லொகேட்டர்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் தான் அந்த லிங்க்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா முக்கியமா இந்த விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுடைய ப்ரொஃபைல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐக்கன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து டப் பண்ணீங்கன்னா உங்களுடைய மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து செட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு விருப்பம்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை கூட இந்த மை ஏர்டெல் அப்ளிகேஷனுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து நான் கனெக்ட் பண்ணல. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு விருப்பம்னா இந்த டீடைல்ஸை வந்து அப்டேட் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணக்கூடிய சான்ஸும் இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மை கனெக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் இதில் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி நம்பர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதையும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணலாம். ஸோ ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணணும்னா மேலே பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டேட்டா டிஸ்கவுண்ட் கிடைக்குது, எப்பப்பெல்லாம் டிஸ்கவுண்ட் கிடைக்குதோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இதில் எங்கடா டேட்டா பேக்கேஜஸ் வந்து இந்த இடத்துலையுமே ஷோ பண்ணி இல்லை அப்படின்னு. ஸோ அதை வந்து நான் ஷோ பண்ணுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீலோட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து டப் பண்ணாலே உங்களுக்கு அதையும் பார்க்கலாம். ரீலோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இப்போ இந்த டைம்ல இருக்க ஃபிளாஷ் டீல்ஸ் எல்லாமே போய்கிட்டு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டேட்டா பேக்கேஜஸ் எல்லாமே இவங்க வந்து போட்டோஸோட ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுடைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 GB வெறும் 93 ரூபாய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டடா ஒரு நாள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான ஒரு படம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு வந்து படம் டவுன்லோட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யார் யாரெல்லாம் கிளைம் பண்ணியிருக்காங்க, இன்னும் எத்தனை நிமிஷத்துல வந்து இது வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு இந்த இடத்துல ஷோ பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி பேனர் அட் தான் ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு
கீழே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மெயின் டேட்டா பேக்கேஜஸ் எல்லாமே ஷோ பண்ணியிருக்காங்க. ஐடிடி பேக்கேஜஸ், எஸ்எம்எஸ் பேக்கேஜஸ், டேட்டா பேக்கேஜஸ், ஆப்புக்குள்ள அன்லிமிட்டட் சோஷியல் மீடியா பேக்கேஜஸ், இந்த மாதிரி பேக்கேஜஸ் கூட ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரே ஒரு அப்ளிகேஷன்ல உங்களுக்கு வந்து பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இருக்க ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து அப்டேட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மை ஏர்டெல் அப்ளிகேஷன் மூலமாக நீங்க வந்து இந்த பேக்கேஜஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணினா உங்களுக்கு வந்து அப்டேட்டாவா எக்ஸ்ட்ராவா டேட்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த மை ஏர்டெல் அப்ளிகேஷன்ல டேட்டா வாரி வாரி வழங்குறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நான் சொன்னது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீலோட் பேக்கேஜஸ் எல்லாமே இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் ஹோமுக்கு போய் ஸோ சைடில் இருக்க இந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணலாம். 3 கோடை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டாகவே பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் கொண்டு போட்டு ஏர்டெல் தேங்க்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பெக்ஸ் அண்ட் ரீலோட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. மை யூசேஜ், ஸோ முதலே நம்ம பார்த்துட்டோம். மை பேலன்ஸ், அப்புறம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூவி பாக்ஸ், அவைலபிள் சர்வீஸ், மை சர்வீஸ் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா இதுல இருந்து உங்களுக்கு சர்வீஸை வந்து பெற்றுக்கொள்ளலாம். நீங்க கட்டாயம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுல இருந்து பார்க்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை விட்டுறலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்வைட் ஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்த தான் நான் சொல்லியிருந்தேன். நீங்க வந்து ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஆப்பை வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் ஒன்று கேட்டிருந்தாங்க. அதில் இன்வைட் கோட் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய நண்பர்கள் வந்து இந்த இன்விடேஷன் கோடை வச்சு ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுடைய நண்பர்களுக்கும் நீங்க விருப்பம்னா இந்த இன்வைட் கோடை வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் ஐடி அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை டப் பண்ணி உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இ சர்வீஸ் அப்படின்னு சில சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இ சேனலிங், அதுக்கு பிறகு டாக்டர் கால் பண்ணுறதுனா அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலாம், அப்புறம் சுவசேரியா அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து கால் பண்ணலாம். ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல கால் பட்டன் அப்புறம் இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா இன்ஃபோ வந்து கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா இந்த சர்வீஸை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். இதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஐடிடி ரோமிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம்னா உங்களுடைய ஐடிடி ரோமிங் நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு பார்த்து ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லொகேட்டர்ஸ், ஸோ எந்தெந்த இடத்துல இவங்களுடைய சர்வீஸ் சென்டர்ஸ் இல்லாட்டி நீங்கள் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஹெல்ப் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீபெய்டா, 4G என்னத்துக்கு ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறது, ஸோ என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இந்த இடத்துல அவங்க கேட்டிருக்க கேள்விகளுக்கு எல்லாமே அவங்க வந்து ஆன்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த விஷயங்களும் இந்த இடத்துல பார்க்கலாம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து ஷெட்யூல் பண்ணுறதுக்கு மை ஏர்டெல் அப்ளிகேஷன்லேயே ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விஷயம். நம்ம 3 அப்ளிகேஷன்லையும் பார்க்காத ஒரு விஷயமா இதையும் சொல்லலாம். சோ அதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து SMS ஷெட்யூலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து கிரியேட் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈவென்ட் நேம், அப்புறம் மொபைல் நம்பர், அப்புறம் மெசேஜ், அப்புறம் என்ன டைம்ல வந்து நீங்க இதை சென்ட் பண்ணணுமோ அதை வந்து நீங்க எல்லாம் என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு சேவ் பண்ணலாம். பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன்லயும் பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கிவ் ஃபீட்பேக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு விருப்பம்னா இந்த அப்ளிகேஷனை பத்தி ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ நான் கொடுக்க போகிற ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து லொக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்கல. ஸோ இன் கேஸ் வந்து நம்மளுக்கு லொக் அவுட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும். இல்லாட்டி மறுபடியும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஆப்பை டிலீட் பண்ணிட்டு தான் மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்ணணும். இதே 3 அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லொக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்களும் வந்து அந்த லொக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானும் நிறைய தேடி பார்த்துட்டேன், லொக் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனே எந்த இடத்துலையும் பார்க்க முடியாமல் இருந்துச்சு. ஸோ கட்டாயம் இவங்க இனி வரும் அப்டேட்ல வந்து இந்த விஷயம் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மை ஏர்டெல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ்ல எனக்கு ரொம்பவே பிடிச்ச அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை ஏர்டெல் அப்ளிகேஷன் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா நான் அதிகமாக யூஸ் பண்ற அப்ளிகேஷன் அதுதான். ஸோ அதிகமாக நம்மளுக்கு டேட்டா கிடைக்கிற அப்ளிகேஷனும் அதுதான். அதாவது இந்த ஆப்புக்காகவே ஒரு டேட்டாவை தனியாக கொடுத்துருக்காங்க. அது வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இதை யூஸ் பண்றாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப்ளிகேஷன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து மை ஏர்டெல் அப்ளிகேஷன் வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது இதே மாதிரி பெனிஃபிட்ஸ் இருந்துச்சா, ஸோ நான் சொன்னதை தவிர இன்னும் என்னவாச்சும் விஷயங்கள் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.